வணக்கம். இன்று செல்ல பிராணிகளோட ஆர்வலர் நம்ம மாவட்டத்தை சார்ந்த திரு நாகராஜன் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை வருவதற்கான வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். அதாவது இவரோட ஒர்க்கே என்ன இருக்கும்னா, நான் பார்த்தது கொரோனா நேரத்தில் நாய்கள் எல்லாம் இவர் அரிசி எடுத்து பொங்கி ஒரு 2 வாளியில் பைக்கில் வச்சுட்டு தெருவா கொண்டு போய் நாய்களுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருந்தார். கொரோனா நேரத்தில் எங்களோட பணிபுரிஞ்சாரு. கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீட்டில் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குற வேலைகள் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இவர் இந்த வேலை அடிஷனலாக பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ என்ன இதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மாட்டேன்? இல்லை சார், கொரோனா பாதிக்கப்பட்ட பாசிட்டிவ் பீப்புளுக்கு நம்ம வீட்டில் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு யார் கொடுக்க போகிறா? வீடு எல்லாம் அடைச்சிருக்கு, எல்லா வீட்டில் இருந்து யாரும் வெளியே வர்றதில்லை, லாக்டவுனில் இருக்கோம். நாய்களுக்கு யார் கொடுப்பா அப்படின்ட்டு அந்த நாய்களுக்கு ஃபுல்லாக உணவளித்த ஒரு வள்ளல் திரு நாகராஜன் வந்திருக்காங்க. அவர்கிட்ட செல்லப்பிராணிகளை பற்றி கொஞ்சம் அவர் கூட கலந்துரையாட அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறேன். செல்லப்பிராணினா என்ன? வணக்கம் சார். இந்த பேட்டி மூலமாக மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எல்லாரும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இதை வளர்க்குறாங்க. ஆனால் அது செல்லமாக வளர்க்குறாங்க. அந்த செல்லமாக வளர்க்குறது என்னென்ன விலங்குகள் வளர்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாயை நாங்கள் நாயின்னு சொல்கிறதில்ல, அது ஜீவன்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதுவும் நம்மளை மாரி ஒரு ஜீவன் தான். அது நாயின்னு சொல்லி கொச்சப்படுத்த, அதுக்கு நாயின்னு தான் பேர் இருந்தால் அதை நாயின்னு சொல்லி கொச்சப்படுத்தாமல் ஜீவன்கள் அப்படின்னு நாங்கள் அழைக்கிறோம். அந்த வாயிலா, அப்போ நானும் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வாயில்லா ஜீவன்கள், வாயில்லா ஜீவன்கள், அப்படி வாயில்லா ஜீவன்கள்னு அழைக்க நாங்கள் வற்புறுத்துறோம். ஏன்னா நம்ம வாயை திறந்து கேட்டுறதும் அதால கேட்க முடியல. அது ஏதோ ஒரு பாசையில பேசுது, அந்த பாசை நமக்கு புரியல. அப்போ அந்த பாசைகளுக்கு தனியா ஒரு இது இருக்கு. ஒவ்வொரு வீட்டுல பிராணிகள் அந்த ஜீவன்கள் ஒரு சத்தத்தை கொடுக்கறத வச்சு அது இதுக்கு தான் சத்தம் கொடுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த வளர்க்குறவங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு ஒவ்வொரு விஷயமா அது சத்தம் கொடுக்கும். இது பாத்ரூம் போறதுக்கு சத்தம் கொடுக்குற, அதுக்கு வேற மாதிரி கொடுக்கு. சாப்பாடு வேணும்னா அதுக்கு வேற மாதிரி சத்தம் மாதிரி கொடுக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயமும் அது சத்தம் கொடுக்கும் போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது அந்த இது கூடயே சேர்ந்து பழகிறவங்களுக்கு தான் அது தெரியும். எல்லாருக்கும் அது தெரியணுங்கிற கட்டாயமும் இல்லை, அது வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஜீவன்கள் இப்போ நிறைய ரோடுகள்ல எக்கச்சக்கமான ஜீவன்கள் பெருகிட்டு, சரி, அந்த ஜீவன்கள் பெருகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சரியான முறையில் கருத்தடை பண்ணாம போறதுதான் காரணம். கருத்தடை பண்ணாம போறதும் பராமரிப்பு இல்லாததும் காரணம். பராமரிப்பு அப்படிங்கிறது எல்லாரும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு ஜீவன்களை வளர்க்கணும். இந்த ஜீவன்களை வளர்க்கறது மூலமா என்ன ஆகும்னா, நமக்கு ரொம்ப டென்ஷன் குறையும். வெளியில இருந்து எக்கச்சக்கமான டென்ஷனோட வரும்போது அந்த ஜீவன்கள் கூட விளையாடும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் அப்சர்வேஷன், அது ஜீவன்கள் கூட விளையாண்டு பாருங்க, அதுக்கு தனியா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருந்துகிட்டே இருக்கு. நம்ம தொடர்ச்சியா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ரோட்ல தெருவுல விட்டுட்டு போயிருந்தாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா நாட்டு நாய்களை வளர்க்க விரும்புறது இல்லை. அவங்க பூராமே உயர் ரக தரமான ஜீவன்களை தான் வளர்க்கணும்னு, பொமேரியன் அந்த மாதிரி ஜீவன்களை தான் வளர்க்கணும் விரும்புறாங்க. நாங்க என்ன வற்புறுத்துறோம்னா, நாட்டு நாய்கள் பாவப்பட்ட ஜென்மங்கள், அதை நம்ம வளர்க்கணும், ஒவ்வொரு வீட்டையும் வளர்க்கும் போது இந்த தெருவுல உள்ள அதிகமா ஜீவன்கள் வளர்றதுக்கு காரணமே இவங்க தெருவை விட்டுட்டு போறதுதான். அது இனிமேல இருக்கக்கூடாது அப்படிங்கறத நாங்க நினைக்கிறோம். நல்ல விஷயம். தெருவோர நாய்களை பராமரிக்கிறதுக்கு கால்நடை மருத்துவமனை இருக்கு. ஆமா. பட் அவங்க த்ரூவா அந்த கருத்தடை பண்ணதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களா? ஆமா, அதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா அது எந்த அளவு செயல்படுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். சரி, அது நீயும் நல்லா செயல்படணும் அப்படிங்கறது இந்த பேட்டி மூலமா நான் வற்புறுத்துறேன். அதே நேரத்துல ஜீவன்கள் எங்கேயோ அடிபட்டு கிடந்தாலும் அது நமக்கு என்ன அப்படின்னு போகாம அதை எடுத்து மனிதனை எப்படி அடக்கம் பண்றோமோ அதே போலவே அதையும் ஒரு குழி தோண்டி முறையான
ஈம சடங்குகள் செஞ்சு அடக்கம் பண்ணணும். பண்ணுனா அதோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். இந்த மாதிரி நாங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம். ஏன்னா நிறைய ஆட்கள் போன் ஒர்க் பண்றாங்க, நாங்க அதை எடுத்து செய்யறோம். நாங்க உடனே அந்த இடத்துக்கு போய் பாக்குறோம். இல்ல நோய்வாய்ப்பட்ட விலங்குகளை காப்பாத்துறோம். இது நான் வந்து இந்த நாய்களை மட்டும் இல்ல, வாயில்லா ஜீவன்களை மட்டும் இல்ல, ஆடுகள், மாடு, பூனை, அந்த மாதிரி எந்த பிராணிகளா இருந்தாலும். எங்க கொண்டு போறீங்க நீங்க? நாங்க சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு, கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு போவோம். கொண்டு போய் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி திரும்ப அதே இடத்துல கொண்டு விடுறோம். அதுமே கருத்தடை பண்ணும்போது அப்படிதான், எந்த இடத்துல இருந்து எடுக்கிறோமோ அதே மாதிரி திரும்ப அதே இடத்துல கொண்டு விடணும் அப்படிங்கிறது சட்டமாவே இருக்குது. வளர்ப்பு பிராணிகள்னு சொல்றீங்க, வாயில்லா ஜீவன் அப்படின்னு சொல்றோம். அந்த வாயில்லா ஜீவன் தெருவோரத்துல உள்ள இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. கடிச்சிட்டுனா அந்த கவனிப்பு இல்லாட்டி அந்த குழந்தையே இறந்து போகுது அப்படின்னு இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி படித்தோம். அப்படிங்கும் போது வாயில்லா ஜீவன் மேல கோபம் வருதுல்ல மக்களுக்கு? ஆமா சார், நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட். ஆனா எல்லா ஜீவன்களும் கழிக்கிறது இல்ல. அதுக்கு ஒரு விதமான வாசனை இருக்கு. அந்த பிடிக்காத வாசனை உள்ள ஆளைதான் அட்டாக் பண்ணுது. அது மட்டுமல்ல, இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதை துன்புறுத்துறாங்க. சும்மா இருக்கும்போது சின்ன பிள்ளை கல்ல கொண்டு எறிகிறது, அந்த மாதிரி கல்ல கொண்டு எரியும் போது அதுக்கு ஞாபக சக்தி அதிகம். ஒரு தடவை கல்ல கொண்டு எரிஞ்சாச்சுன்னா அவருக்கு ஞாபகம் வச்சிருந்து திரும்ப அதே ஆட்களை திரும்ப பார்க்கும்போது அதை அட்டாக் பண்ணணுங்கிற எண்ணம் அதுக்கு தன்னால உருவாகுது. அது இல்லாம நம்ம இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளைகிட்ட நம்ம அறிவுறுத்தணும், விலங்குகளை கல்ல கொண்டு எரியக்கூடாது, அது நம்மளை மாதிரி ஒரு ஜீவன் தான் அப்படின்னு பெற்றவர்கள் அறிவுறுத்தும் போது அந்த இதெல்லாம் குறையும். இப்போ நாங்க பாக்குறது என்னன்னா, சில ரோடுல எல்லாம் போனீங்கன்னா மாடுகள்லாம் கூட ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கு. அது டிராபிக்குமே பிரச்சனை, சின்ன ஆக்சிடென்ட் நடக்கிறது கூட காரணமாக கூட அமையுது. அதுக்கெல்லாம் நீங்க செல்ல பிராணிகளோட அமைப்புல இருந்து ஏதாவது பண்றீங்களா நீங்க? ஆமா சார், அதுக்கு 1969 அப்படின்னு ஒரு வண்டி இருக்கு. அந்த வாகனத்துல சொல்லியாச்சுன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாங்க. ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறாங்க. ஆனா பைபாஸ்ல அடிபட்டு போற கால்நடைகள் பராமரிப்பு இல்லாமலே போயிருது. நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 ரெஸ்கியூ போயிருக்கேன். போய் அந்த இதை காப்பாத்தி இருக்கிறோம். மேக்சிமம் முடிஞ்ச அளவு, எங்களால முடிஞ்ச அளவு நாங்க. அந்த பிராணிகளோட ஓனர் அவங்க அந்த முதலாளிகள் கவனிக்க மாட்டாங்க. அது கவனிக்காம இஷ்டத்துக்கு விடுறது. அதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அது மூலம் வர்ற வருமானம் மட்டும் வேணும், தீவனம் சரியா போடாம அவுத்து விட்டுறது. காலையில பால் கறக்குறாங்க, அப்படியே அவுத்து விட்டுறாங்க. அடுத்து சாயங்காலம் வந்து கரெக்டா வந்து கூட்டி போயிடுறாங்க, திரும்ப அவுத்து விட்டுறாங்க. அது வெளியில போய் இஷ்டத்துக்கு மேய்ஞ்சுக்கிட்டு கிடைக்கிற பிளாஸ்டிக் கழிவுகள், பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடுது. அதனால அது வயிற்றுக்கு தீங்கு ஏற்பட்டு அது மூலமா நிறைய மரணங்கள் ஏற்படுது. அது முதலாளிக்கும் இழப்பு தான். அது முதல்ல இன்னொரு கதை இருக்குல்ல, இந்த பசுமாடு வந்து பால் கறந்து அந்த பாலை தான் நம்ம சாப்பிடுறோம். ஆமா, அது மூலம் நமக்கும் தீங்கு வரத்தான் செய்யும். நம்ம எதை உட்கொள்றோமோ அது மூலமா தான் கறக்குது. அதனால அது மூலமா நமக்கு தீங்கு வரும். அது வராம இருக்கணும்னா இவங்க முறையான தீவனங்கள், மாட்டு தீவனங்கள் இருக்கு. அந்த மாட்டு தீவனங்களை வாங்கி முறையா இவங்க கொடுக்கணும். கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி டிசீஸ் நமக்கு வராம தடுத்துடலாம். அதே நேரத்துல கால்நடைகளை வந்து சரியான முறையில பராமரிக்கணும். அதுக்கு தேவையான கொட்டகை அமைத்து, அதுக்கு தேவையான தீவனங்களை போட்டு, மருத்துவத்தை பார்த்து, சின்ன இது வரும்போதே கவனிக்கணும். அதை ஒரு மாடுங்கிறது ஒரு கத்தும் போது இது எதுக்காக கத்துது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். முதலாளிகள் கண்டுபிடிச்சு, அதுக்கான உரிமையாளர்கள் கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது மாடு பால் கறந்தா மட்டும் போதும், காலையில 5 லிட்டர் கறக்கா, சாயங்காலம் 5 லிட்டர் கறக்கா, அந்த இதை மட்டும் இல்லாம மாறணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். இந்த நாய்களுக்கு தடுப்பு ஊசி எல்லாம் இருக்குல்ல? ஆமா, நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி அப்படின்னு நிறைய தடுப்பூசிகள்லாம் இருக்கு. சரி, இது வந்து இலவசமா இல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இலவசமா கொடுக்கறாங்க.
ரேபிஸ் தடுப்பூசி எல்லாம் இலவசமா கொடுக்குறாங்க. மற்ற வகையான தடுப்பூசிகள்லாம் இருக்கு. அது வந்து பணம் கொடுத்து தான் செய்யணும். கிட்டத்தட்ட 500 ரூபா வரும். ஒரு சின்ன வளர்ப்பு பிராணி எடுத்தாச்சுன்னா 3ஆம் மாசத்துல 1, 6ஆம் மாசத்துல 1, 9ஆம் மாசத்துல 1, 3 ஊசி கண்டிப்பா போடணும். அப்படி போடும்போது ஒரு ட்ரிப்புக்கு 500 ரூபா செலவாகுது. ஒரு தடவை கொண்டு போறதுக்கு 500 ரூபா செலவாகுது. அப்போ 3 தடவை கொண்டு போகும்போது 1500 ரூபா செலவாகுது. நீங்க சொல்றது அரசு கால்நடை மருத்துவமனையிலயா பிரைவேட்லயா? அரசு கால்நடை மருத்துவமனை 260 ரூபா. அந்த மருந்தோட விலை 260 ரூபா கொடுத்துதான் வாங்குறோம். சரியா? அதே மாதிரி இப்படி நிறைய செலவாகும் போது இந்த மக்கள் அதை எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற இது சொல்லிடுறாங்க. அதுக்கு அரசு என்ன செய்யணும்? அந்த மருந்தை இலவசமா கொடுத்தாச்சுன்னா இந்த மருந்தை அவங்க தரமான இதை எடுத்துக்கிடுவாங்க. இது ஆடுக்கும் அப்படிதானா? ஆமா, ஆடுகள், கோழிகள் அதுக்கும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நோய்கள் வரத்தான் செய்யும். அதையும் பராமரிக்கணும். கரெக்டா பராமரிச்சாச்சுன்னா இப்போ இந்த ஆட்டோட கழிவு இப்போ அடிக்கடி நம்ம பார்க்குறோம், மருத்துவ கழிவுகள் இருக்கிற மாதிரி கோழியோட கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து வெளி மாநிலத்திலேருந்து நம்ம மாவட்ட எல்கையில் வந்து கொட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஏதாவது நீங்கள் அது உங்களுக்குள்ளே வருமா? பிராணிகள் பாதுகாப்புக்குள்ளே வருமா? அது செப்பரேட்டா? அது நம்ம பிராணிகள் பாதுகாப்புக்கு வர்றதில்ல. ஆனா அப்படி எது கொட்டுற மாதிரி தெரிஞ்சுன்னா அதை நாங்க அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறீங்க. அது வந்து தன்னார்வமா எல்லாருமே ஆமா பண்றீங்க. எல்லாரும் பொதுமக்களாகிய நாம தான் அதை தடுத்து நிறுத்தணும். அது செய்யறோம். ஆமா, அதை நம்ம செஞ்சுட்டு வரோம். இப்போ இந்த நாய்களுக்கு இலவசமா நீங்க இரவு நேரத்துல எல்லாம் உணவு கொடுத்தீங்கல்ல? ஆமா. அதெல்லாம் ரைஸ் மட்டும் கொடுப்பீங்களா, வேற ஏதாவது சேர்ந்து கொடுப்பீங்களா? இல்ல, அது தனி ரைஸ் மட்டும்னா அது விரும்பி சாப்பிடாது. அதுக்கு முட்டை கலந்து சாப்பிடலாம். முட்டை கலந்து கொடுக்கும்போது அது விரும்பி சாப்பிடும். இல்லைன்னா நான்வெஜ் ஐட்டங்கள் எப்போதுமே விரும்பி சாப்பிடும். அது நீங்க டெய்லி போய் கொடுக்கும்போது அந்த இடத்துக்கே வந்துருமா எல்லாம் ஸ்பாட்டுக்கு? அதாவது ஒரு வாயிலா ஜீவன், அந்த நாயின்னு சொல்றீங்களா, அது வாயிலா ஜீவன். அது வந்து 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள தான் நிற்கும். இன்னைக்கு இங்க பாக்குற ஜீவன் நாளைக்கு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிக்கான்னு கேட்டா நிக்காது. எல்லாமே அந்த 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளதான் வரும். ஒரு ஏரியாவோட ஜீவனை இன்னொரு ஏரியா ஜீவன் அனுமதிக்காது. அந்த 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் இது எங்களோட எல்லை. அப்படி இது வந்து பாதுகாவலனா செயல்படுது. எல்கையை பிரிச்சிருது. ஆமா, இது வந்து பாதுகாவலன், அந்த ஏரியாவுக்கு பாதுகாவலன் செயல்படுது. புது ஆட்கள் யாராவது வந்தாச்சுன்னா அவங்கள குலைச்சி வெளியே அனுப்பிடும் அந்த ஏரியால. அதாவது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஜீவன்கள் இருக்கிற பகுதிகளில் திருட்டு மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு. திருடர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. கம்மியா. ஆமா, ஓகே ஓகே. ஏன்னா இது அதுக்கு அனுமதிக்காது. ஆமா, வெளியாட்களை கண்டா கண்டிப்பா அது குலைச்சி சிம்டம்ஸ் வெளிப்படுத்தும். இப்போ நீங்க ஜீவன்னு சொல்றீங்க. இப்ப நான் நாய் வளர்க்குறேன், ஆனா அதுக்கு நான் பேர் வச்சிருக்கேன். நான் நாயின்னு அதை கூப்பிட்டது கிடையாது. இப்போ நான் ஸ்டார்க் பேர் வச்சிருக்கேன். ஸ்டார்க் அப்படின்னா தான் என்ன திரும்பி பார்க்கும். நாயின்னா என்ன பார்க்கவே பார்க்காது. அது மாதிரி இப்போ வீட்டில் உள்ள இந்த மாதிரி நாய்கள்லாம் வந்து அவங்களோட கமாண்டிங் கேக்கு. ஆமா, அது உங்க குழந்தை மாதிரி தான். ஆமா, குழந்தை. அதான் உங்க வீட்டுல ஒரு நபருக்கு எப்படி பேர் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரிதான் இந்த நாய்களுக்கு பேர் வச்சிருக்கீங்க. சரி, அது குழந்தை மாதிரியே தான் சொன்ன பேச்செல்லாம் கேட்கும். ஆனா ரோட்ல உள்ள நாய்கள் வந்து நம்ம வீட்டுல வளர்த்து தானே வெளியே விட்டுருந்தோம். ஆமா ஆமா. அப்போ அது யார் வீட்டுல விடுதாங்க, அவங்ககிட்ட எல்லாம் பேசி அதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்ல, அந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வேணும். ஏன்னா இப்ப பைக் போகுதுன்னா குறுக்க வந்துருது. பைக்கை இப்போ சில லேடி எல்லாம் விழுந்துடுறாங்க, கடிச்சிருது. அந்த மாதிரி ரொம்ப, அதாவது ஒரு கருத்தடை இந்தியா முழுவதும். நான் சொல்றது தமிழ்நாட்டில் இல்லை, திருநெல்வேலியில் இல்லை, டெல்லியிலேயே நாய் தொந்தரவு இருக்குங்காங்க. இந்தியா முழுவதும் நாய்களோட எண்ணிக்கை இனப்பெருக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்னே சொல்றாங்க. அது என்ன காரணமா அப்படி ஆச்சு? இந்தியா முழுசும் இந்த சப்ஜெக்ட் இருக்கு. டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸே போட்டாங்க. ஆமா, அப்போ இந்தியா முழுசும்ல இந்த பிரச்சனை இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். அதாவது நாய்களுக்கு வந்து அடிப்படையிலே பாத்தீங்கன்னா அந்த மேல் தோலுக்கும் நடு இதுக்கும் தான் ஒரு வழுக்கு தன்மை இருக்கு. சரி, அதனால பெரிய வாகனத்துல பட்டுச்சுன்னா அது பலத்த காயமடைஞ்சிருது, இறந்தும் போயிருது. ஆனா 2 வீலர் மாதிரி இந்த லேடிஸ் ஓட்டிட்டு போறாங்க, 2 வீலர், ஜென்ஸ் ஓட்டிட்டு போற 2 வீலர், அதுல எல்லாம் நாய்கள் பட்டுச்சுன்னா
வண்டிகளுக்கு தான் சேதமாகும், அதுல படுற ஆட்களுக்கு தான் சேதமாகும். இந்த நாய் தப்பிச்சு ஓடிடும். என்ன காரணம், அதை வழுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ஓடிடுது. இந்த இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா ரோட்ல அதிகமான நாய்களை வர விடாம பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம கடமை. இதுக்கு முழு காரணம் நாம தான். நம்ம வந்து வெளியே விடாம இருந்திருந்தா இது வரப்போறது இல்லை. அதாவது அதுதான் சொல்ல, குடும்ப கட்டுப்பாடுங்கிறது அதுக்கும் தேவை. அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். அரசாங்கத்துல ஒரு ஆப்ஷன் தான். கருத்தடை பண்றதுனால நாய்களோட எண்ணிக்கை கம்மியாகும். கண்டிப்பா. இந்த ராபியஸ் மாதிரி இன்ஜெக்ஷன் வந்து எல்லா தெரு நாய்களுக்கும் போட்டோம்னா கடிக்கிறது கம்மியா இருக்கும். அப்படி விஷம் ரொம்ப ஏறாது. இவ்வளவு விஷயம் இருக்கு இந்த நாய்கள், செல்லப்பிராணிகள், தடுப்பூசி. பூனையை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். பூனையை பத்தி பாத்தீங்கன்னா, பூனை ரொம்ப அமைதியான பிராணி, செல்ல பிராணி. அந்த பூனை வளர்க்கறதுனால பணம் சேரும்லாம் சில ஆட்கள் வளர்க்குறாங்க. கமாண்டிங் கேட்குமா? ஆமா கண்டிப்பா கேட்கும். பூனை மாதிரி வித்தின் செகண்ட்ல கமெண்ட் கேட்கக்கூடிய விலங்குகளே இல்ல. அந்த எங்க இருந்து கூப்பிட்டாலும் உடனே ஓடி வரக்கூடிய விஷயம். அந்த பூனை வளர்க்கறதுனால பணம் வரும்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஆமா, பூனை வீட்டுல இருந்தா பணம் நிறைய சேரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஆனா வழக்கமான உணவு முறைகள். ஆமா, அதுக்கு வந்து பால், மீன், நான்வெஜ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும். மீன் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியதுதான். அதுக்கும் தனியா நம்ம செப்பரேட்டா எது பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு பழகக்கூடிய, சாம்பார் சாதமே நல்லா விரும்பி சாப்பிடும். அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய நாய்களோட உணவு முறை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கொடுத்தா நல்லா இருக்கும்? ஒரு நாளைக்கு 3 தடவை கொடுக்கணும். ஆனா ஒரு தடவை கொடுத்தாலும் அதால வாழ முடியும். ஆமா, அத முழு இதை எடுத்துக்கிடும். நீங்க 5 தடவை வச்சாலும் சாப்பிடக்கூடிய தன்மை இருக்கு. 3 தடவை வச்சாலும் போதும். மனுஷனுமே 3 தடவை வச்சாலும் போதும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தடவை கம்பல்சரியா வைக்கணும். வச்சா போதுமானது. அது உயிர் வாழக்கூடிய சக்தி அதுல இருந்து பெறக்கூடிய நல்ல நிகழ்வு. அதாவது செல்ல பிராணிகளை பத்தி இவ்வளவு விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுது. கண்டிப்பா வாயில்லா ஜீவன்களை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதை வந்து சுத்தப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. அதை விஷயமா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தகவல் கொடுக்கறது நம்மளோட கடமையாக இருக்கணும். அதுக்காக அதை உடனே அடித்து கொள்வது அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்டு. இந்த விலங்கு ஆர்வலர், செல்லப்பிராணிகளோட ஆர்வலர் திரு நாகராஜனோட பணிகள் தொடரணும். கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை வழங்கிய திரு நாகராஜன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி சார். இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்திய நாகராஜன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய நன்றி.